டிவிகே கட்சியுடைய சின்னம் அப்படிங்கிறது ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. இது விஜய் அவர்களே வந்து இந்த சின்னத்தை தான் விரும்புறாரு. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் ஆட்டோ சின்னத்தை தான் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைனா கிட்டத்தட்ட உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த வருஷம் நவம்பர் மாதம் தான் எலெக்ஷன் கமிஷனில் வந்து எந்த சின்னம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விண்ணப்பம் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இது அஃபிஷியலாக ஆட்டோ தாம்பா சின்னம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இவங்க எதனால் இந்த ஆட்டோவை சூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்ப்போம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நிறைய ஆட்டோவை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஜனசேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து பவன் கல்யாண் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஆந்திராவில் எலெக்ஷனில் ஒரு கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வழங்கப்பட்ட சின்னம், அவர் சூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா டீ கிளாஸ். ஏன்னா டீயை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ வந்து சந்துக்கு சந்து தெருக்கு டீ கடை. ஸோ ஒரு டீ குடிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு கட்சியுடைய அந்த ஜனசேனா அப்போ மக்கள் கையில் வந்து ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆட்டோவும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோவுக்கும் நம்ம கல்ச்சருக்கும் அந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது.